சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல. ஏன் சத்தியத்தை கேட்காமல் பேசுகிற தேவனுக்கு செவியை சாய்க்காமல் விட்டு விலகுகிறார்கள்? காரணம், அந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற சபையில் அவர்கள் இல்லை. ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்குள்ளாக இருந்து சத்தியத்தை கேட்டால் மட்டும்தான் இயேசுனா யாரு, சிலுவைனா என்ன, இயேசுடைய மரணம் எந்த அளவுக்கு வெளியேறப்பட்டது, பாவனா என்ன, தேவனுடைய பரிசுத்த தன்மைனா என்ன, வேதனா என்ன, சபைனா என்ன, நித்திய ஜீவனா என்ன என்பது தெரியும். சபை கூடுதலை அசட்ட செய்யாதிருங்கள், அதை நிராகரிக்காதிருங்கள். ஏன்? அங்குதான் உங்கள் பாவங்களுக்கான நிவாரணமாகிய இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். அந்த சபையில் தான் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தேவ கோபத்திற்கான பதில் காண்பிக்கப்படுகிறது. அங்குதான் உங்கள் பரிசுத்தமாகுதலுக்கான வழிமுறை கொடுக்கப்படுகிறது. அங்குதான் உங்கள் உபத்திரவத்துக்கான ஆறுதல் கொடுக்கப்படுகிறது. சத்தியமுள்ள திருச்சபையில் கிருபையின் உபதேசங்களையும் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தையும் வேதம் போதுமானது என்ற உபதேசங்களையும் பற்றி கொண்டிருக்கிற சபையில் தேவன் உங்களை விசுவாசிகளாக வைத்திருப்பதற்காக கடவுளை ஸ்தோத்திரியுங்கள். இது தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை. ஒருவேளை இங்க மக்கள் குறைவாக இருக்கலாம், பொருளாதாரம் மிக குறைவாக இருக்கலாம், போதகர்கள் பலவீனர்களாக இருக்கலாம், கவர்ச்சிக்குரிய ஆராதனையும் பாடல்களும் இசைக்கருவிகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் கட்டப்படுகிற திருச்சபை. எந்த அளவுக்கு சத்தியம் உள்ள திருச்சபையில் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பது ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறதோ அதே போல அது மிகவும் ஆபத்தான ஒன்று. காரணம், யாரிடம் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடம் அதிகமாக கேட்கப்படுகிறது. சத்தியத்தை அறியாமல் நரகத்திற்கு செல்கிறவனை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டும் சுவிசேஷத்தை கேட்டும் அதை நிராகரித்து மனம் போன போக்கிலே இருதயத்தை கடினப்படுத்தி பாவத்திலே வாழ்ந்து மரிக்கிற மனிதனுக்கு நரகத்தின் மையம் காத்திருக்கிறது. சத்தியமில்லா திருச்சபையிலிருந்து நரகத்திற்கு செல்வதை காட்டிலும் சத்தியம் உள்ள சுவிசேஷம் உள்ள கிருபையின் உபதேசங்கள் பிரசங்கிக்கப்படுகிற 1689 விசுவாச அறிக்கையை பின்பற்றுகின்ற திருச்சபையிலிருந்து நரகத்திற்கு செல்வது மிகவும் ஆபத்தான ஒன்று. பாப்திஸ்து சபையிலிருந்து நரகத்திற்கு போவது மிக ஆபத்தான ஒன்று.